மற்றொரு அண்மை செய்தி, தஞ்சை மருத்துவமனையில் புற்றுநோய் பிரிவுக்கு வரும் நோயாளிகளிடம் அலட்சியமாக நடந்து கொள்ளும் செவிலியர்கள் குறித்தான அந்த காட்சிகளானது வெளியாக இருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் அருள் ரூஸ்வெல்ட் விவரிக்க கேட்கலாம். அருள் ரூஸ்வெல்ட், என்ன நடந்தது தஞ்சை மருத்துவமனையில்? வணக்கம் தனலட்சுமி. அதாவது தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு நாள்தோறும் தஞ்சை மட்டுமன்றி அரியலூர், திருவாரூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஏராளமான நோயாளிகள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பல்வேறு துறைகள் இருந்தாலும் புற்றுநோய் பிரிவு சிகிச்சை பெற நோயாளிகள் அதிக அளவில் தஞ்சை மாவட்டம் வந்து வருகின்றனர். உடல்நலம் பாதிக்கப்பட்டு மனதளவிலும் உடல் அளவிலும் பாதிக்கும் வகையாக புற்றுநோய் நோயாளிகள் தற்போது தஞ்சை மருத்துவர்கள் மருத்துவமனை சிகிச்சை பெற்று வருகின்ற நிலையில் அவமரியாதையாக செய்யும் செவிலியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்தனர். அதே போல புற்றுநோய் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு தாங்கள் இருக்கும் இடத்துக்கு சென்று அதாவது இச்சை மூலம் மருந்து ஏற்காமல் தாங்கள் இருக்கும் இடத்திற்கு அவர்களை வரவழைத்து வரிசையாக நிற்க வைத்து ஒருவர் மாற்றி ஒரு குற்றம் சொல்லியும் ஒருவர் திட்டியும் இது போன்ற சம்பவங்கள் காலை முதல் நடந்து வருவதாக அந்த மருத்துவமனையில் ஒருவர் வீடியோ எடுத்து சமூக பரப்பியிருந்த நிலையில் தற்போது அந்த செயலை செய்த செவிலியர் தற்போது நிரந்தரமாக பணியிடம் நீக்கம் செய்யப்பட்டு அந்த மருத்துவமனையிலிருந்து நீக்கப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதே போல குற்ற சம்பவங்கள் ஈடுபடுவோர் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக தற்போது கோரிக்கையும் வைத்திருக்கிறார்கள். தனலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி அருண் ரூஸ்வெல்ட். சரிவா போட்டுமா வா, நீ வா பாட்டில் எடுத்துட்டு போய் நான் போட்டுட்டு வரவா, நீ வா நீ வா போ. கண்ணு தெரியுமா என்னமே தெரியும். இந்த நக்கெல்லாம் இந்த பேச கூடாது. என்னப்பா இறங்கிட்டு இருக்கும்போது அப்புறம் நாளைக்கு எடுத்து போட்டு நாளைக்கு எங்க போடுங்க, லாஸ்டா போடுங்க. நக்கலா பேசுறீங்க. எப்பமா போடுறாங்க, எப்பா பாட்டில் கொண்டு போய் போடாது போடுறீங்க. வேஸ்டா இல்லம்மா பாட்டில் ஒரு வேலை மட்டும் தான் இருக்கா, ஒரு வேலை மட்டும் தான் இருக்கா. என்ன கொடுக்குறோம், மருந்து கொடுக்குறோம். நக்கல என்ன பேசக்கூடாது சொல்லிட்டேன். இதுக்கு முன்னாடி ரொம்ப பேர் இருந்தாக்காங்கம்மா, நாங்கள் வந்திருக்கோம்மா. என்ன பண்ணிட்டு விளையாண்டுக்கிட்டு இருந்துச்சா, விளையாண்டுக்கிட்டு இருந்துச்சான்னு கேட்குறேன். படுத்து கிடக்குற இடத்துக்கு விளையாண்டுக்கிட்டு இருந்தானா? நீ வாப்பா, நீ வா வா, நீ போய் போட்டு வா, நீ வா நீ வா, நான் போய் போட்டு மருந்தெல்லாம் எடுத்து போறேன். என்ன போறேன் நான் போடவே மாட்டேன் உங்களுக்கு. போங்க அதான் உட்காருங்க. சரி வா போட்டுமா வா, நீ வா பாட்டில் எடுத்துட்டு போய் நான் போட்டுட்டு வரவா, நீ வா நீ வா போ.